நம்ம வந்து மேட்டுப்பாளையம் வந்திருக்கோம். நான் ஆக்சுவலாக ஒரு இன்டர்வியூக்காக சென்னை கிளம்ப போகிறேன். டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. சரி, பசிக்கிறதுனால நம்ம வந்து ரோட் சைடில் வந்து கோயம்புத்தூர் ரோட்லேயே உங்களுக்கு வந்து இங்கே மீன் அழகாக பொரிச்சு கொடுத்துருக்காங்க. 6 மீன் 30 ரூபா மத்தி. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு இன்டர்வியூக்காக போயிட்டுருக்கேன். ஒரு மியூசிக் டீச்சர் வேகன்சிக்காக போயிட்டுருக்கேன். ஸோ இன்டர்வியூவில் நல்லா நான் பாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ப்ரே பண்ணிக்கிங்க. ஸோ ஆல்ரெடி வாழை தின்னுட்டேன். ஸோ பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. கோயம்புத்தூர் போகிறதுல பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸு. சக்கரவர்த்தி ஆப்போசிட்லேயே நம்ம இந்த ஃபிஷ் ஃப்ரை போட்டு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. முறுன்னு செமையாக இருக்குது. 6 பீஸ் 30 ரூபா, நாட் பேட். கோத்தகிரியில் 10 ரூபான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? ஓகே, நம்ம அடுத்தது ரயில்வே ஸ்டேஷனில் மீட் பண்ணலாம். பாய். சூப்பராக மத்தி சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இருங்க பேக் கேமரா ஆன் பண்ணி காமிக்கிறேன். திஸ் இஸ் ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ். ப்ளூ மவுண்டன் மேட்டுப்பாளையத்தில் இருக்கேன் நான். ஸோ இதுதான் மேட்டுப்பாளையத்தோட ஓவர் வியூ. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ் இப்போ டைம் எவ்வளோ? ஓகே, 8 o'clock ஆகுது. 9:20 தான் ட்ரெயின் எடுப்பாங்க இங்கே மேட்டுப்பாளையத்துலேருந்து. 1 hour 15 minutes இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு இன்டர்வியூ எங்கன்னா சென்னை நுங்கம்பாக்கத்தில். ஸோ நுங்கம்பாக்கத்தில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அது ஒரு சின்ன ஒரு மியூசிக்கல் ஒரு இன்டர்வியூ. அது வந்து செலக்ட் ஆகிட்டா அப்படின்னாக்கா இங்கே நீலகிரியில் ப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும். அதுக்காக நான் போயிட்டுருக்கேன். ஸோ ரொம்ப பெருசுங்க, ரொம்ப தூரம் நடந்தேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெருசு, அவ்வளோ தூரம் அங்கே இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம அந்த எக்ஸ்கலேட்டர் வந்து அங்கே இருந்துச்சு. அங்கேருந்து இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 கிலோமீட்டர் நடந்து. ஆக்சுவலாக நான் வந்து மேட்டுப்பாளையத்தில் வந்து இருந்தது கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 years பேக். ஆந்திரா போகும்போது இங்கே மேட்டுப்பாளையத்தில் ஏறி இருக்கேன். இல்லைனாக்கா நம்ம யூஸ்வலாக வந்து கோயம்புத்தூர்லேருந்து அப்படி நம்ம போவோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் இங்கேருந்து. சரி, சீட்ஸ் எல்லாமே இப்போ வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்கும் இல்லையா, அவைலபிலிட்டி இருக்காது. அதனால் இங்கேருந்தே நம்ம சீட்டு பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வண்டி எடுத்தோன்னா நம்ம மீட் பண்ணுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சாயந்தரம் வந்து வீடியோ எடுக்க முடியல, நிறைய க்ரௌட் இருந்தனால என்னால் எடுக்க முடியல. காலையில் சென்னை ரீச் ஆனோடனே காலையில் எந்திரிச்ச உடனே சும்மா ஒரு வீடியோ எடுத்தேன். ஆனால் காலையில் வந்து க்ரௌடே இல்லை, எல்லாருமே இறங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருமே இல்லை, நான் மட்டும் இருந்தேன். ஒரு 2-3 பேர் கீழே உட்காந்துருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் அப்படியே ஒரு காலையில் ஒரு ரிஃப்ரெஷிங்க்கு டீ கிடைக்கல, அதனால் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அப்படியே டைம் பாஸ் ஆகலைன்ட்டு. சரி, கொஞ்ச நேரத்தில் ஸ்டேஷன் வந்துடும், இறங்கிட்டு பார்க்கலாம். லோடெல்லாம் இறக்குறாங்க. ஓகே,
பக்கமும் ட்ரெயின், இந்த பக்கமும் ட்ரெயின், இந்த பக்கமும் ட்ரெயின், இந்த பக்கமும் ட்ரெயின். AC coach. ஆல்மோஸ்ட் போயிட்டாங்க. ஓகே, செம்மையாக இருக்குல்ல ஏசி கோச்சு. ஜீரோவில் தான் இருக்குது, ஒர்க் ஆகிறதில்ல. ஹில்ஸ் அண்ட் வில் எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். லிஃப்ட் வந்து நாட் ஒர்க்கிங். இங்கே பாருங்க, ஜீரோவில் இருக்குது. ஆனால் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. அதனால் ஸ்டெப்பில் தான் போகணும். வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், இங்கே என்னமோ போட்டிருக்கானே, என்ட்ரி 35 rupees 1 hour, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிமிடெட். செக் 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 நம்மள போகலாம். அப்போது ஒரு வழியாக நம்ம வந்து வெயிட்டிங் ஹாலுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் மீட் பண்ணுறேன். ரொம்ப டயர்டாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தூரம் நடந்து வந்து. ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டு நம்ம இன்டர்வியூக்கு போகலாம். இங்கே பாருங்கள், வெயிட்டிங் ஹால் இங்கே இருக்குது பாருங்கள், காமிக்கிறாருங்க. இங்கே போய் ஃபஸ்ட் நம்ம ரெடி ஆகிட்டு வரலாம். வெயிட்டிங் ஹால் உங்களுக்கு காமிக்கிறேன் உள்ள எப்படி இருக்குன்னு. இங்கே நம்ம ரெடியாக போகிறோம். இங்கே வந்து வெயிட் பண்ணிக்கலாம். அதுதான் வெயிட்டிங் ஹால். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நார்மல் லாக்கர் ரூம். நம்மளோட திங்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரீசனபிள் ரேட்டில் வந்து வச்சுட்டு போய்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து நார்மல் லாக்கர். இப்போது இங்கே வந்து நம்ம வெயிட்டிங் ஹாலுக்கு போகிறோம்.
பக்கத்தில் செகண்ட் பிளாட்ஃபார்ம் இது. இதுக்கு பக்கத்துலேயே நமக்கு வந்து ஸ்மார்ட் லாக் சிஸ்டம் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ தான் அது புதுசாக பார்க்குறேன், இப்போ புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு பேக் சைடில் இருக்குது. சும்மா அப்படியே ஓவர் வியூ காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து க்ளீன் பண்ணுறவங்க எல்லாமே சூப்பராக எப்போதுமே க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீட்டாக க்ளீனினஸ் வந்து சூப்பராக இருக்குது, ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே எல்லாமே இந்த மால்ஸ் எல்லாமே லாக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ட்ராஷ் போர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, நம்ம வந்து வேஸ்ட்லாம் போடுறதுக்காக வச்சுருக்காங்க, குப்பை தொட்டி வச்சுருக்காங்க. ப்ளஸ் இதுக்கு பேக் சைட்லேயே உங்களுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் லாக் ரூம் இருக்கு இல்லையா, இது இங்கே இருக்குது பாருங்கள். தான் இந்த டிஸ்பிளே தெரியுது பார்த்தீங்களா, இதுக்கும் இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது, ரைட் சைட்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்து இந்த QR கோடை வந்து நீங்கள் கூகுள் லென்ஸில் ஸ்கேன் பண்ணாலே உங்கள் மொபைல் மூலியமாகவும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மிஷின்லேயே வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே தான் என்னோடய திங்ஸ் எல்லாம் வச்சு லாக் பண்ணேன். எனக்கு வந்து 2 பேக்ஸ் இருந்துச்சு, 100 ருபீஸ் வந்துச்சு. 9லேருந்து சாயந்தரம் 5 o'clock வரைக்கும். இதை நம்ம வந்து இதிலேயே லாகின் பண்ணி டைமிங் எல்லாம் செட் பண்ணிட்டோம்னா அதுவே ஓப்பன் ஆகிக்குது. நம்ம மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி ஓடிபி வரும், அது ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லோன் வந்து ஓப்பன் ஆகிடும், திங்ஸை எடுத்துக்கலாம்.